ஆக்ரோஷமா மாமியாரோட கழுத்தை பிடிச்சி நெரிச்ச கோபி ராதிகாவுக்கு சொன்ன குட் பை கதறி அழுற ஈஸ்வரி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியலில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் இந்த பாக்கியலட்சுமி சீரியலில் ராதிகாவோட அம்மா கொடுத்த கம்ப்ளைண்ட் படி ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா இப்போ ஜெயிலில் இருக்கிறாங்க. ஜாமீனில் எடுக்க முடியாத சூழ்நிலையில் பாக்கியாவோட குடும்பம் ஒட்டுமொத்தமாக நிலை குலைந்து போய் வீட்டில் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் தாத்தா பேரன் இந்த மாதிரி ஈஸ்வரிக்காக புலம்புறாங்க. இன்னொரு பக்கம் அத்தைக்கு இந்த நிலைமையா அப்படிங்கிற மாதிரியா பாக்கியா நொறுக்கி போயிட்டாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி கோபி ராதிகாவோட வீட்டுக்கு கோபத்தோட வராரு. கதவு பூட்டி இருக்கிறதுனால கதவை காலால் மிதிச்சு ராதிகா ராதிகா இந்த மாதிரி கத்தி கூச்சல் போடுறாரு. அதுக்கப்புறமா ஆக்ரோஷமாக உள்ள நுழைஞ்ச கோபி ராதிகா அம்மாவோட கழுத்தை நெரிச்சு பிரச்சனை பண்ணுறாரு. இதை தடுத்த ராதிகா கிட்ட சண்டை போட்டு வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையுமே தூக்கி போட்டு உடைக்கிறாரு. இப்போதான் கோபி மனசார உண்மையை பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறதுக்கு ஏற்ப ராதிகா கிட்ட எப்போ உன்னை பார்த்தேனோ அப்பத்துலேருந்தே எனக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சு. கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த உனக்கு நான் வாழ்க்கை கொடுக்க நினச்சது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி கோபி சொல்கிறாரு. இதை கேட்டதும் ராதிகா நீங்கள் தான் வெக்கமே இல்லாமல் நீ தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரியா பின்னாடி அலைஞ்சிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு கோபி இதுதான் நான் பண்ண பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரியா சொல்லி நீ கடனில் கஷ்டப்பட்டு நடுத்தருவில் நின்றுக்கிட்டு இருந்த அப்போ உனக்கு ஆறுதலாக உனக்கு வாழ்க்கை கொடுக்க நினச்சது நான் செஞ்ச முட்டாள்தனம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ராதிகாவையும் அவங்களுடைய அம்மாவையும் திட்டிட்டு என் அம்மாவுக்கு மட்டும் எதனா ஆயிடுச்சு அப்படின்னா உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன், இனி உனக்கும் எனக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரியா சொல்லி குட் பை அப்படிங்கிற மாதிரியா கோபி வீட்டை விட்டு வெளியே கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறமா வெளியே போன கோபி நண்பர்கிட்ட அம்மாவை நினச்சி புலம்புறாரு. என்னோட அம்மா எந்த கஷ்டத்துலேயுமே என்னை கைவிடாமல் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அவங்கள இந்த கெதிக்கு நான் ஆளாக்கிட்டேனே அப்படிங்கிற மாதிரியா நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி புலம்புறாரு. இதால் அவங்க உடம்புக்கு எதனா ஆயிடுமோ அப்படிங்கிற மாதிரியாவும் பயம் இருக்குது. மருந்து மாத்திரை எல்லாமே சாப்பிடாம அவங்களால இருக்க முடியாது, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய நண்பர்கிட்ட சொல்லி புலம்புறாரு கோபி. இதுக்கிடையில் ஜெயிலில் இருக்கிற ஈஸ்வரி ராதிகாவோட அம்மா பேசினதை நினச்சி அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஒரு கொலைக்காரி குழந்தைய கொண்டுட்டே அப்படிங்கிற மாதிரி சொன்ன வார்த்தைகள் அவங்களுடைய காதில் விழுந்துக்கிட்டே இருக்குது. இதனால ஈஸ்வரி மொத்தமாக நொடிஞ்சு போயிட்டாங்க. போதாததுக்கு அந்த போலீஸ் வேற ஈஸ்வரியை கூப்பிட்டுட்டு விசாரணை அப்படிங்கிற பெயரில் மறுபடியும் நோகடிக்கிறாங்க. இதை தொடர்ந்து கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போது ஈஸ்வரிக்கு எதிராக ராதிகா அண்ட் கோபி சொன்ன வார்த்தைகள் எல்லாமே நீதிமன்றத்தில் ஈஸ்வரிக்கு தண்டனை கிடைக்கிற விதமாக விசாரணைக்கு அனுப்பி வச்சிட்டாங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி பாக்கியா கிட்ட இனி நான் ஜெயிலில் தான் இருக்கணுமா பாக்கியா அப்படிங்கிற மாதிரி மனவேதனையில் கேட்குறாங்க. இதுக்கெல்லாம் முடிவா ஈஸ்வரி எந்தவித தப்புமே பண்ணலை அப்படிங்கிற ஆதாரத்தை பாக்கியா ரெடி பண்ணால் மட்டும்தான் ஈஸ்வரிக்கு இந்த கேஸ்லேருந்து விடுதலை கிடைக்கும். ஸோ அது நடக்குமா? கண்டிப்பாக பாக்கியா எதனா பண்ண தான் போகிறாங்க. ஸோ ராதிகாவோட வீட்டில் எதனா சிசிடிவி கேமராஸ் இல்லை அதை மயு கூட தெரியாமல் எதனா வீடியோ கேப்சர் பண்ணியிருக்காங்களா, இந்த மாதிரியான நிறைய ஆங்கிள் இருந்து எதனா ஒரு ஆதாரத்தை திரட்டி கண்டிப்பாக ஈஸ்வரியை வெளியே எடுக்க தான் போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா கோபி அண்ட் ராதிகாவினுடைய பிரிவு கண்டிப்பாக நிரந்தரமாக இருக்க தான் போகுது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாமளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.